Praise God. ஓகே, ஸோ மெசேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே, இன்னைக்கு மெசேஜ் இன்றைக்கும் வித்தியாசமாக இருக்கும். போன தடவை நாங்கள் என்ன பேசினோம்? ஷலோம், சமாதானம். இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் பேச போகிறோம். சமாதான ஆப்போசிட் என்னங்க? கோபம். எஸ், கோபம். இன்றைக்கி நாங்கள் பேச போகிற காரியம் கோபம் அப்படின்னு சொன்னால் தான் புரியுது. கோபம். எஸ், ஸோ டுடே we going to look into anger. இல்லைங்களா? ஸோ எல்லாரும் கோவப்பட்டிருக்கோமா? எல்லாரும் கோவப்பட்டிருக்கோமா? இல்லைங்களா? எதுவும் என்னையும் முறிச்சுப்பாங்க, என்ன கேள்வி, யாரை பார்த்து கேட்குறேன்? எஸ், எல்லாரும் கோவப்பட்டிருக்கோம். ஆமாம் இல்லைங்களா? எஸ். கோவம் வரும்போது என்ன ஆகுதுங்க? கோவம் வரும்போது என்ன ஆகுதுங்க? கோவம் வரும்போது டென்ஷன் அதிகமாகிடுது, பிரச்சனை அதிகமாகுது, பொறுமை எழுந்துரும். சரி, எதுக்காக கோவம் வருது? எதிரில் இருக்கிறவங்க தப்பு பண்ணிட்டாக்கா? சரிங்க, இன்னைக்கு நாங்கள் பேச போகிறோம். இன்னைக்கு நாங்கள் பேசி நம்ம ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம். கோவம் எதுக்காக வருது, என்ன எதுன்னு இன்னைக்கு நாங்கள் பேசி ஒரு முடிவை எடுத்து அதுக்கு ஒரு தீர்மானம் நாங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு தீர்த்து கட்டிடலாம் அது. ஓகே, சரி. ஸோ ஏன் கோவப்படுறோம்? நினைக்கிற மாதிரி நடக்கலன்னா, நாங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கலன்னா பிரச்சனை. ஓகே, தென் வேற என்னங்க? கோவப்படாதவங்கெல்லாம் கொஞ்சம் பேசுங்க. கோவமா? அது என்னன்னே தெரில, எப்படி அது? எஸ், சொல்லுங்க சொல்லுங்க. நம்மளுக்கு கோவம் வரும். நம்மளுக்கு சாதகமாக நடந்துக்கலாம், நம்மளுக்கு கோவம் வரும் இல்லைங்களா? எஸ். அதுக்கப்புறமா வேற என்னங்க? அநியாயம் பண்ண கோவம் வரும். எஸ். ஓ, நம்மளே மீறிட்டோம்னா நம்மளுக்கே கோவம். ஓகே. ஆனால் யாரும் நம்மளை பற்றி நாங்களே சொல்லிக்கல, ஏன் மேலே கோவம் வருதுன்னு. நாங்கள் இது வரைக்கும் என்ன சொன்னோம்? அடுத்தவங்க அவன் சாதகமாக இல்லைன்னா ஸோ அப்படி தான். ஆமாம் இல்லைங்களா? ஆனால் யாரும் அந்த கோவத்தை சில நேரத்தில் சும்மாவே கோவம் வரும் அப்படின்னு யாரும் ஒத்துக்கல. ஆமாம் இல்லைங்களா? ஏன்னா கோவமாக இருக்க தெரில, கோவமாக வருது. ஏன் சொன்னே கோவம், படுக்கிறப்போ கோவம், எதுக்குன்னே தெரில. ஆமாம் இல்லைங்களா? ஸோ கோவம் வர்றதுனால நம்ம உடலுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். கோவம் வரும்போது நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன், தமிழில் என்ன சொல்லுதுங்க? பிளட், ரத்த ஓட்டம் இருக்கு இல்லைங்களா? அது என்ன ஆயிடும்னா, நம்மளுடைய உடலில் இருக்கிற உறுப்புகள் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ரத்த ஓட்டம் போகிறது நின்றுடும். கோவம் வரும்போது என்ன ஆகுதுங்க? பல்லு கடிக்கிற மாதிரி தோணுதா? ஆமாம் இல்லைங்களா? கோவம் வரும்போது கையை அடிக்கணும் நம்சில் எடுக்குதா? ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த ரத்தம் என்ன ஆகுதுன்னா, அந்த கோவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மசில்க்கு என்ன சொல்றது, சதைக்கு என்ன பண்ணுங்க, அந்த ரத்தம் அந்த இடத்துல போய் நிற்கிது. அது என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஒத்துழைக்குது. இப்போ ஒரு சண்டை போடணும், கோவம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? சண்டை தான் நெக்ஸ்ட். ஆமாம் இல்லைங்களா? ஸோ அதனால நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இப்படி கை முறுக்கினோடனே நர்மலாக வரும், அந்த மாதிரிலாம் இல்லையா? ஸோ ஆக்சுவலாக அது உடலில் அது நடக்கிற விஷயந்தான். உடலில் நடக்கிற விஷயந்தான். என்ன பண்ணுதுன்னா, இந்த ரத்த ஓட்டம் நின்றுடுது. சில முக்கியமான கிட்னி, பேன்க்ரியஸ், இன்டெஸ்டைன்ஸ், இந்த பக்கம்லாம் ரத்த ஓட்டம் கம்மி ஆயிடுது. அந்த ரத்தம்லாம் என்ன பண்ணுதுங்க, உங்களுடைய கோவத்துக்கு ஒத்துழைக்குது. அப்போ நினச்சி பாருங்க, ரொம்ப நேரமாக நீங்கள் கோவமாக இருந்தால் என்ன ஆகுங்க? உங்கள் உடல் உறுப்புக்கு பிரச்சனை ஆகுது, பாதிக்குது. ஆமாம் இல்லைங்களா? அதனால தான் நம்மளுக்கு பிபி, சாப்பிட தோன்றதில்ல கோவம் தான். ஆமாம் இல்லைங்களா? ஒத்துக்கிறீங்களா? கோவம் தான். ஏன்? ரத்த ஓட்டம் இல்லை, அதனால தான் பிரச்சனை வருது. அது சாப்பிடாதனால நெக்ஸ்ட் என்ன ஆகுதுங்க? கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ என்ன ஆகுதுங்க, இந்த கோவத்தினால பாருங்க எவ்வளோ பிரச்சனைங்க நம்ம உடலுக்கு வருது இல்லைங்களா? அதனால நாங்கள் என்ன பண்ணுங்க, இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணோம். ஆமாம் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? இந்த கோவம் ரொம்ப பழிசுது. ஆமாம் இல்லைங்களா? ரொம்ப பழைய விஷயம். எப்போ ஸ்டார்ட் ஆச்சுங்க இந்த கோவம்? எங்கே ஸ்டார்ட் ஆச்சுங்க இந்த கோவம்?
காயின். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அது படிக்கலாங்களா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? இப்ப பாருங்க, உடல் ரீதியாவும் அந்த கோவம் தெரியுது. ஆமா இல்லைங்களா? ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க அப்படின்னு கர்த்தர் கேட்கிறாரு. இந்த கோவம் அப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா இல்லைங்களா? எதுக்காக? எதுக்காக? பொறாமை. ஆமா இல்லைங்களா? பொறாமைனால என்ன ஆச்சுங்க? அந்த இடத்துல கோவம் உண்டானது. சோ கோவம் எதுக்காக உண்டாகுது? முதலாவது பொறாமைனால இல்லைங்களா? சோ என்னென்ன காரியங்கள் எதுக்காக நம்மளுக்கு கோவம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். அது பைபிளையும் இருக்கு. என்னத்துக்காக, எதுக்காக அப்படின்றதும் இருக்கு. ஆனா அது ஆன பிறகு நாங்க என்னென்ன இழக்கிறோம், என்னென்ன பெற்றுக்கொள்கிறோம் கோவம் இல்லைனா அப்படின்னு சொல்றதும் நாங்க பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? எஸ், ரெடிங்களா? ஓகே. பென்னு புக்கெல்லாம் இருக்குங்களா? இல்லை மைண்ட்லேயே அப்படியே ஃபுல் எல்லாம் அப்படியே எடுத்துக்கிறீங்களா? ஓகே, சரி. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது இப்போல்லாம் ரொம்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறோம். ஆமாம் இல்லைங்களா? அநேக நேரத்தில் அது பிரச்சனையே இல்லை. பிரச்சனை இல்லாத இடத்துலேயே ஒரு பிரச்சனை நாங்களே உருவாக்கிக்கிறோம். எதுக்காக? ஏதோ ஒரு கோவத்தில் நாங்கள் வேற ஏதோ பேசுகிறோம், நாங்கள் வேற ஏதோ ஆயிடுது. ஸோ அதனால இன்னைக்கு முக்கியமான விஷயம் நான் பார்க்கலாம். சரிங்களா? முதலாவது இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். காயினோட என்ன எடுக்கப்படல? காணிக்கை கொடுத்த போது என்ன எடுக்கப்படல? அங்கீகரிக்கப்படல இல்லைங்களா? அதனால என்ன ஆச்சுங்க? அவருக்கு கோவம் வந்துச்சு. எதுக்காக கர்த்தர் எடுக்கல? ஏன்னா அவரு பெஸ்டா தரல இல்லைங்களா? ஆனா ஆபேல் என்ன பண்ணாருங்க? கர்த்தருக்கு பெஸ்டானது கொடுத்தாரு. இவரும் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் கொடுத்தாரு, இவரும் கொடுத்தாரு. ஆனா அது கொடுத்த விதத்துல கர்த்தருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது ஆபேல் கொடுத்தது. அதே போல நம்மளுடைய வீட்டிலையும் சரி, ஒரே காரியத்தை செய்யறோம், ஒருத்தர் நல்லா ஆகுறாங்க, ஒருத்தர் சரியா மாட்டேது. அதனால கோவப்படணுமா? இல்லை இல்லைங்களா? அது எதுக்காக ஆகுது அப்படின்னு சொன்னா, ஹர்ட். they get hurt. ஹர்ட்னா என்னங்க? வேதனை உண்டாகுது. அந்த வேதனையினால அந்த வேதனையை என்ன பண்ணணும்னு தெரியாம என்ன பண்றாங்க? அது கோவத்தை காமிக்கிறாங்க. சோ அதனால நாங்க என்ன பண்ணுங்க, கர்த்தர் அது அங்கீகரிக்கல அப்படின்னு சொன்னா யார்கிட்ட நாங்க பேசணும்? காயின் என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தர் இடத்துல பேசியிருக்கணும். ஆனா என்ன ஆச்சுங்க? சோ கோவம் வந்த உடனே என்ன ஆச்சுங்க? அங்க கட் பண்ணிட்டாரு. கோவம் வந்த உடனே என்ன ஆச்சுங்க? கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு. அதே போல தான் நம்மளுக்கும் வேறவங்க கர்த்தர் அங்கீகரிக்கல அப்படின்னு சொன்னா கர்த்தர் இடத்துல நாங்க பேசணும். நான் ஏன் வேறவங்க இது பத்தி பேசணும்? ஆமா இல்லைங்களா? அது எப்படி கர்த்தர் அவங்களுக்கு கொண்டு செஞ்சாங்க, எனக்கு செய்யல அப்படின்னு நீங்க கர்த்தரை கேட்கணும். அவங்க மேல கோவப்பட்ட பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அது வேதனையினால வருகிற ஒரு விஷயம். ஆனா நாங்க என்ன பண்ணுங்க, எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நேரா கர்த்தர்கிட்ட நாங்க கேட்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சா கர்த்தர்ல நாங்க கேட்கலாம். ஏன்னா கர்த்தர் தான் பதில் கொடுக்கிற தேவன். ஆமா இல்லைங்களா? நாங்க எதனா செய்ய முடியுங்களா? கர்த்தரை ஏத்துக்கினார், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் உனக்கு கொண்டு ஆச்சு தெரியல, கர்த்தர் செஞ்சாரு. அது எப்படி உனக்கு செய்யலாம்? எப்படி ஆன்சர் தெரியும்? அந்த ஆன்சர் தேவை அப்படின்னு சொன்னா யார்கிட்ட போனாங்க? அங்கீகரித்தவர்கிட்ட தான் நாங்க போகணும். அங்க அங்கீகரித்தார், ஸோ அவர்கிட்ட கேட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அதனால வருத்தப்படக்கூடாது. வருத்தப்பட்டு இல்லை வேதனைப்பட்டு நாங்கள் என்ன பண்ணக்கூடாது? கோவத்தை நாங்கள் வேறவங்க மேலே காமிக்க கூடாது. முதலாவது. ரெண்டாவது, கோவப்படுறது பாவங்களா?
ஆமாங்களா? இந்த பக்கம் என்ன சொல்றீங்க? நீங்களே சொல்லுங்க பாஸ்டர். கோவப்படுது பாவங்களா? ஆமா இல்லைங்களா? எஸ். எபேசியர் 4 அதிகாரம் 26 வசனம். எபேசியர் 4 அதிகாரம் 26 வசனம். எபிஷியன்ஸ் சாப்டர் 4 verse 26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. எஸ். சோ கோபம் கொண்டாலும் கோபம் வருது மனுஷ குணம். ஆனா அந்த கோபத்தினால நீங்க என்ன பண்ணக்கூடாது? எஸ், மனுஷ குணம் தான். கோவம் வந்துச்சு ஆனா நான் எதுவும் பேசல, வெரி குட், 100 out of 100. கோவம் வந்துச்சு ஆனா பேசல. ஸோ பாவம் எங்க வருதுங்க? கோவத்தை நாங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தான் பிரச்சனை, வெளிப்படுத்தும் போது தான் பிரச்சனை. அதனால நாங்க என்ன பண்ணுங்க? வெளிப்படுத்தாத யார்கிட்ட ஒப்புக்கொடுக்கணுங்க? அநியாயம் நடக்குது ஆனா கர்த்தர்ல நாங்க ஒப்பு கொடுப்போம். அப்பதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். சோ 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 11, 12. இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு வரலாம். முதலாவது, கோபம் எதுக்காக வருதுங்க? வேதனையினால வருது, இல்ல பொறாமையினால வருது, இல்லைங்களா? சோ வேதனையினால அதிகமா வருது. சோ முதலாவது. ரெண்டாவது, இப்போ 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 11, 12. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். யாருங்க இது? நாகமான். எதுக்காக கோவப்பட்டாரு? இல்ல, எதுக்காக கோவப்பட்டாரு? அவரு நினைச்சது நடக்கல. சோ நிறைய பேருக்கு இந்த கதை மறந்துட்டு இருக்கீங்க. நாகமான் என்ன பண்றாரு? அவர் குஷ்டரோகம் ஆகுது, என்ன பண்றதுன்னு தெரியாத இருக்கும்போது அவர் வீட்டில் வேலை செய்யற ஸ்திரீ அவங்க சொல்றாங்க, நீங்க இஸ்ரவேல் போங்க, எலிஷா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நீங்க அவர்கிட்ட போங்க, நிச்சயமா உங்களுக்கு சுகம் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. ஸோ இவர் குதிரை ஓட்டின்னு வரும்போது என்ன யோசிச்சாரு? நான் அங்கே போவேன், இறங்கினோன்னா அவர் ஓடி வந்து, ஓ வந்திருக்கிறீங்க, ப்ளீஸ் வாங்க, வந்து டீ குடிங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்களா, சரி நெக்ஸ்ட் என்ன பண்ண உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் யோசிச்சுட்டு வந்திருக்காரு. ஏன்னா அவர் வாழ்ந்தது அப்படி. ஆமா இல்லைங்களா? அவரு பெரிய யுத்த வீரரா இருந்தாரு அவங்க ஊர்ல. ஸோ அவங்க ஊர்ல எப்படி இருக்கும்? அவர் போற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஐயா வாங்க ஐயா உட்காருங்க, இவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்கீங்க, ஃப்ரீயாக சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுங்க? வேற ஊருக்கு வராரு, அதே எதிர்பார்ப்போடு வராரு. வந்த பிறகு என்ன ஆகுது? எலிஷா யாரை அனுப்புறாருங்க? அவருடைய வேலைக்கார அனுப்புறாரு. பா நீயே சொல்லிடுப்பா, நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன், நீ போய் சொல்லிடு அவருக்கு. கர்த்தர் என்கிட்ட காத்தாலே சொல்லிட்டாரு. அவர் போய் எந்த நதியில? யோர்தான் நதியில அவர் போய் எவ்வளவு தடவை? 7 தடவை முழுகி எழுந்திருக்கணும். அப்போ அவருக்கு என்ன ஆகும்? சுகம். சரி, ஸோ இவ்வளோ எல்லாம் சொல்லி அனுப்பியாச்சு. இவரு இறங்கின உடனே எங்கடா யாரும் காணோம், ஒருத்தரும் இல்லையே அப்படின்னு சொல்லி இறங்குறாரு. இறங்கி பார்த்த உடனே வேலைக்கார் வந்து பேசுறாரு. அது எப்படி வேலைக்காரன் என்கிட்ட பேசலாம்? நான் எவ்வளோ பெரிய ஆள். சில நேரத்தில் நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கலைன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க? கடும் கோபம். இவருக்கும் கடும் கோபம் வந்துச்சு. சுகம் யாருக்கு வேணும்? அவருக்கு தான் வேணும். ஆனா அவர் சொன்ன விதத்துல நடந்தா தான் அவருக்கு ஒரு சமாதானம். பாருங்க எப்படி இருக்கு. சில நேரத்தை நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம்.
நம்மளுக்கு தான் பிரச்சனை. கர்த்தர்கிட்ட வந்துட்டு, கர்த்தாவே நீங்க இப்படி செஞ்சா தான் எனக்கு, இப்படித்தான் நீங்க செய்யணும், இல்லைன்னா அதை எப்படி நீங்க அப்படி செய்யலாம்? சாப்பிட்டாக்கா வயிறு ரொம்புச்சுன்னா பிரச்சனை இருக்காது. சாப்பிடாதே, கர்த்தாவே எனக்கு இந்த வயிறு நோவை வரக்கூடாது அப்படின்னா எங்க, என்ன யார் தப்பு? அதுல வர கடும் கோவம், கர்த்தர் எனக்கு செய்யல அப்படின்னு சொல்லி. நோ, அது மாற்றணும். நாங்கள் அந்த கடும் கோபம் எதுக்காக? அநியாயமா வரக்கூடாதுங்க, தேவையில்லாத இடத்துல வரக்கூடாது. அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. உனக்கு என்ன தேவையோ கர்த்தர்ல கேளு, கர்த்தர் கொடுக்கிற விதத்தில் நீ பெற்றுக்கோ. கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் நீங்க என்ன பண்ணணும்? அது பெற்றுக்கொள்ளணும். நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இல்லை எனக்கு இப்படி ஆகல, எனக்கு இப்படி வரல, அதனால நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடாது. ஸோ கோவம் இதனாலையும் வரலாம், ஆனால் நாங்கள் என்ன பண்ணோங்க? அதை மாற்றிக்கொள்ளணும். கர்த்தருடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்துட்ட பிறகு நாங்கள் என்ன பண்ணுங்க? கர்த்தர் எப்படி கொடுக்கிறாரு நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு நாங்கள் ரூல்ஸ் போட முடியாது. அந்த ரூல்ஸ் பிரகாரம் கர்த்தர் செஞ்சார்னா அது ஆசீர்வாதமாகவே இருக்காது. சில நேரத்தில் எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அது கெடிச்சிட்டவருக்கு ஏன் தான் கெடிச்சிச்சு அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஆசீர்வாதம் தேவையா? இல்லை. கோபம் தேவையில்லை, தேவையில்லாத இது கடும் கோபம், அது தேவையே இல்லை. இந்த மாதிரியான விஷயத்துல நாங்கள் என்ன பண்ணுங்க? பத்திரமா இருக்கணும். அங்கே இறங்கின உடனே முதலாவது என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல எதுக்காக கோபம் வந்துச்சுன்னா பெருமைனால தான் இந்த கோபம் வந்துச்சு. பெருமை இருக்கிற இடத்துல எப்பவுமே, இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு, பெருமை, a pride goes before a fall. தமிழ்ல பெருமை உள்ளவன் எப்பொழுதும் கீழே விழுந்து போவான். அதுதான் அந்த வாக்கியம், அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அந்த ஆமாங்களா? அகந்தைனா பெருமை, அழிவுக்கு முன்பாக அகந்தை வரும். ஸோ அதனால அந்த பெருமையினால தான் அந்த கோபம் வந்துச்சு. அந்த பெருமையை நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து போடணும். சில நேரத்தில் என்ன ஆகும்னா, ஆஃபீஸில் அவங்க மேனேஜராக இருப்பாங்க, அங்கே சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டு, நீ இதை எடுத்து வை, நீ இது பண்ணலையா, ஏன்? இது வீடு, ஆஃபீஸ் இல்லை. விழுந்துச்சுன்னா நாங்கள் போய் எடுத்து. பிரச்சனை என்னன்னா, அங்கே அப்படி இருந்துட்டோம், வீட்டுக்கு வந்து இன்னும் மேனேஜராக தான் இருக்கிறோம், அப்பாவா இல்லை, ஹஸ்பண்டா இல்லை. பிரச்சனை. அதனால கோவம். நாங்கள் என்ன பண்ணுங்க? அந்த பெருமையை ஃபர்ஸ்ட் நாங்கள் எடுத்து போடணும். வீட்டுக்கு வந்தோடனே அந்த கேப் கழட்டிட்டு எடுத்து வச்சிடணும். மேனேஜர் அப்படின்ற கேப் எடுத்து வச்சுட்டு, அப்பா, புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி, அண்ணா, அந்த கேப்பெல்லாம் சேர்த்து போட்டு அது பிரகாரம் நாங்கள் செய்யணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க? வெறும் அப்பாவை மாத்திரம் இருப்பாங்க, புருஷனை மறந்துடுவாங்க, அந்த கேப் மறந்துடுவாங்க. சில பேர் வீட்டுக்கு போன உடனே அண்ணா அப்படின்ற கேப் தான் போட்டுக்குவாங்க. வீட்டில் மனைவி இருக்காங்க, ஆனாலும் வெறும் அண்ணான்னு கேப் போட்டாக்கா யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க? சில இடத்துல மகன் அப்படின்ற கேப் போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்? வீட்டில் மனைவி இருக்காங்க, யாரை சப்போர்ட் பண்ணுறது? ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணுங்க? இந்த கேப்பெல்லாம் நிறைய கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த எல்லா கேப்புக்கும் ஒரே ஒரு கேப் தான் மெயின், சர்வெண்ட். அந்த கேப் போட்டோன்னா எல்லாருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவாங்க? சேவையை செய்வோம். அந்த கேப் எல்லாம் எடுத்து போட்டு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி அந்த கேப் போட்டால் எல்லாருக்கும் சரி சமமாக நாங்கள் செய்வோம். ஆமாம் இல்லைங்களா? அந்த பெருமையை எடுத்துட்டு இந்த தாழ்மையை நாங்கள் போட்டுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ என்ன ஆகுங்க? கோவம் வரது பதிலாக என்ன ஆகுங்க? சந்தோஷம் உண்டாகும் வீட்டில். தேவையில்லாத பிரச்சனைகள் வர, தேவையில்லாத பேச்சுகள் வராது. ஏன்னா நாங்கள் என்னத்துக்காக இருக்கிறோம்? நாங்கள் சேவையை செய்ய நாங்கள் இருக்கிறோம். அதுதான் முக்கியமானது இல்லைங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேதனையினால கோவம் வரலாம்,
அந்த வேதனை யார்கிட்ட நான் காமிக்கணுங்க? கர்த்தரிடத்துல நான் காமிக்கணும். அடுத்ததாக கடும் கோபம் எதுக்காக வருது? பெருமையினால வருது. அந்த பெருமை என்ன பண்ணாங்க? கழட்டி வச்சுட்டு தாழ்மையை நாங்கள் போட்டுக்கணும். அப்போ என்ன ஆகுதுங்க? அந்த கோபம் போயிடும் இல்லைங்களா? பிரச்சனைகள் உண்டாகாது. புரியுதுங்களா? கஷ்டமா இருக்குங்களா கேட்கறதுக்கு? என்னை பற்றியே பேசுகிறான்ற மாதிரி இருக்கா? அப்போனா கரெக்டு. எஸ், ஓகே. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து இது எந்த மாதிரி எதனால கோபம் வருதுன்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் சாப்டர் 18 verse 7 to 12, 7ஆம் வசனத்திலிருந்து. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாரக்காரமாய் பார்த்தான். எப்படி பார்த்தாங்க? அப்படின்னா என்னங்க? பகையாக, எல்லாம் அவனுக்கே எடுத்துக்கிற மாதிரி பார்த்தாங்க இல்லைங்களா? ஸோ இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்குன்னா, வெசன கொண்டார் அப்படின்னு. பயம். He was afraid that he would lose his kingship. அவர் பயமா இருந்தது, தாவீது எங்க ஏன் இடத்துல ராஜா ஆயிட போறான் அப்படின்னு சொல்லி அந்த பயத்துல அவன் மேல கோவம் வந்துடுச்சு. என்னடா என்னை பத்தி பாடுவாங்கன்னு பார்த்தா அவனை பத்தி பாடிட்டு இருக்காங்க. அது எப்படி முடியும்? பயத்தினால வருகிற கோபம். இந்த மாதிரியான விஷயங்கள் எங்க நிறைய நடக்குதுன்னா சபைகளில் தான் நடக்குது. ஏன் இடம் போயிடுமா? நான் செஞ்சுன்னு இந்த காரியம் போயிடுமா? தாவீது யாருக்கு உண்மையா இருந்தாங்க? யார் தாவீதை உயர்த்துந்து? அப்போ நம்மள கர்த்தர் ஏன் உயர்த்தல? உண்மையா இருக்குல்ல. ஸோ நாங்க என்ன பண்ணோம்? கர்த்தருக்கு உண்மையா இருந்தாக்கா அந்த பயம் இருக்குமா? கர்த்தருக்கு உண்மையா இருந்தா கர்த்தர் எங்க இருந்தாலும் என்ன பயன்படுத்துவார், உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருப்பாரு? கர்த்தரிடத்துல அவர் ஒப்பு கொடுத்திருப்பாரு. ஆனா என்ன ஆச்சுங்க? பயம் வரும்போதெல்லாம் பாருங்க, கர்த்தர்கிட்ட இருந்து அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுது. பயமும் கோபம் இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது கர்த்தரிடத்துல இருந்து கட் ஆயிடுது. கைனும் பார்த்தோம், வேதனைனால கோபம் வந்துச்சு, கர்த்தரிடத்துல கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு, பேசுறது நிறுத்திட்டாங்க. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆகுறது என்னங்க? நாங்க பேசுகிற விஷயம். ஏன்னா வேறவங்க மேல நாங்கள் கோவத்தை காட்டிட்டு இருக்கோம். வேறவங்க மேல தான் நாங்க இவங்கனால தான் அப்படி ஆயிடுச்சு, அவங்கனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணிடுறோங்க? கர்த்தரிடத்துல பேசுறதை நிறுத்திடுறோம். அதனால கோவம் ரொம்ப மோசமானது. வீட்டில் சண்டை ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எங்க வர மாட்டோம்? அவ்வளோதான். ஸோ கோவம் ரொம்ப மோசமானது. அழுந்துட்டு கூட நாங்கள் நெக்ஸ்ட் வந்துடும். ஆனால் கோவம் வந்துடுச்சுன்னா வீட்டில் கஷ்டம் பிரச்சனை அப்படின்னாலும் நாங்கள் சர்ச்சுக்கு வருவோம். ஆனால் கோவம் வந்துடுச்சுன்னா அங்கெல்லாம் யார் வரா? நீயே போ, நீ வரலன்னா நான் வரல. சரி, யார் ஆசீர்வாதத்தை எழுந்தது? 2 பேரும் இல்லைங்களா? கோபம் ரொம்ப மோசமானது. அதனால நாங்கள் பத்திரமா இருக்கணும். இல்லைன்னா அடுத்தவங்களை பார்த்தே நாங்கள் ஜீவித்திருப்போம். சவுல் அத்தான் பண்ணிட்டு இருந்தாரு. சவுலுக்காக தான் இவர் யுத்தத்துக்கே போனார். தாவீதை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க? தேங்க்யூ வெரி மச், வெரி குட் அப்படின்னு தட்டுதை விட்டு, இவன் எனக்குன்னும் பெரியவன் ஆயிட்டா, எனக்குன்னும் நல்லா பாடிட்டா, கர்த்தர் இவனு தேர்ந்தெடுத்துட்டா. தேவையில்லாத காரியம். ஆமா இல்லைங்களா? அவர் சந்தோஷமா கர்த்தருக்கு நன்றியை செலுத்திக்கணும். அந்த நேரத்தில் கொண்டாடி வரும்போது இவர் என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தருடைய பிரசனத்தில், கர்த்தாவே நீர் ஜெயத்தை கொடுத்தீரே, தாவீதான எனக்கு கொடுத்தீர், அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி கரங்களை உயர்த்தி அவர் ஆராதிச்சிருக்கணும். ஆனா இந்த இடத்துல அவர் என்ன பண்ணாருங்க? பொறாமை, பயம். எங்க என்னுடைய சேர் தூக்கின்னு போயிடுவாங்களோ, அவன் வந்து உட்காந்துட்டானா என்ன ஆகுறது?
பயம். அதனால அப்படியாப்பட்ட கோபம் தேவையில்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? எஸ், தேவையில்லை. அடுத்ததாக பொறாமை என்கிற விஷயம் ரொம்ப கொடூரமானது. ஆதியாகமம் 37 அதிகாரம் 4 வசனம். Genesis chapter 37, Genesis chapter 37 verse 4. ஆதியாகமம் 37 அதிகாரம் 4 வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யாருங்க இது? யோசேப்பு. யோசேப்போட தப்பா இல்ல அவங்க அப்பாவோட தப்பா? சொல்லுங்க. எல்லாருக்கும் அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க இல்லைங்களா? ஆமா இல்லைங்களா? இருக்காங்களா? சில பேர் என்ன மாதிரி, வேற இருக்கிறவங்க சொல்லுங்க. யாரோட தப்புங்க இங்க? அப்பாவோட தப்பா யோசேப்போட தப்பா? அப்பாவோட எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? அப்பாவோட தப்பா? ஏன்னா எல்லாரையும் சரி சமமா பார்க்கணும். ஆமா இல்லைங்களா? ஆனா அவர் பார்க்கல. ஆனா கோவம் யார் மேல காமிச்சது? நியாயமா பார்த்தா அப்பா மேல தான் காமிச்சிருக்கணும். அப்பா எதுனா இது செய்ப்பா அப்படின்னா இல்லை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கணும். ஆனா அப்பா மேல பயம். ஆனா அந்த கோவத்தை யார் மேல காமிச்சாங்க? யோசேப் மேல. அது எந்த லெவலுக்கு? 11 வசனத்தை வாசிங்க. அவர் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். அவங்கெல்லாம் பொறாமைப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு தகப்பன் என்ன பண்ணாராம்? மனசுல வைக்கிறது பதிலா பேசிட்டு இருந்தா, பேசி சொல்லி இல்லப்பா அப்படியெல்லாம் இல்லை, உங்களை எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாமா இருந்துச்சு. ஆனா இவர் என்ன பண்றாரு? எது பேசணுமோ பேச மாட்டோம், எது பேசக்கூடாதோ அதுதான் பேசுவோம். இவர் என்ன பண்ணாரு? பேச வேண்டியதான் மனசுல வச்சுக்கினாரு. மனசுல இருக்கிறது பேசணுமா இருந்துச்சு. ஆமா இல்லைங்களா? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில விஷயங்களை நாங்க பேசி நாங்க என்ன பண்ணோங்க, அது தீக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருங்க? செய்யல. அதனால என்ன ஆச்சுங்க? அவர்னால வந்த பொறாமை இவங்களுக்கு பிரச்சனை. அதே போல நாங்க என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சமயமும் நாங்க பேச வேண்டிய இடத்துல நாங்க பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த பொறாமை, இந்த பிரச்சனைகள் உண்டாகாது. எப்படி சொல்றோன்றது அடுத்த விஷயம் இல்லைங்களா? நீ செஞ்சது பிடிக்கல அப்படின்னு சொல்றது பதிலா, பார்ப்பா இது நீ இப்படி செஞ்சுட்டு இருக்க, இப்படி செஞ்சுட்டே இருந்தாக்கா இப்படி பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கும், இல்லை நீ செய்யறது சரியில்லை, நீயே சரியில்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகுங்க? கடும் கோவம் இல்லைங்களா? தேவையில்லாத கோவம். அதனால நாங்க என்ன பண்ணுங்க, எப்படி நாங்க பேசுறோன்றது முக்கியமானது. நீங்களே வந்து இல்லை இப்படியே வந்துருங்க, பரவாயில்ல. நீ ஓகே. கோவத்தினால நாங்க என்னென்ன இழக்க போகிறோம் பார்க்கலாங்களா? கோவத்தினால நாங்க என்னென்ன இழக்க போகிறோம்? ரொம்ப முக்கியமான விஷயம். முதலாவது பிரசங்கி 7 அதிகாரம் 9 வசனம். Ecclesiastes chapter 7 and verse 9. பிரசங்கி 7 அதிகாரம் 9 வசனம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். மூடரின் நெஞ்சிலே. சோ மூடர்கள் யாருங்க? அதுக்கு ஆப்போசிட் யாருங்க? புத்திமான்கள். நாங்க ஞானத்தை எழுந்து போறோம். கோபம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஞானம் இருக்க முடியாது. கோபம் இருக்கிற இடத்துல ஞானம் இருக்க முடியாது. அதனால தான் நாங்க என்ன செஞ்சாலும் அதுல நாங்க வெற்றியை பெற முடியல. ஏன்னா எப்பவுமே கோபமா இருக்கிறோம். ஞானம் இல்லாத இடத்துல வெற்றி இருக்காது. ஞானம் இருக்கிற இடத்துல கோபம் இருக்கிற இடத்துல வெற்றி இருக்காது. கோபம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்காது. கோபம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது. சோ என்ன ஆகுதுங்க? ஜெயம் பெற முடியாது. கோபத்தினால நாங்க என்னத்தை இழக்கிறோம்? ஞானத்தை இழக்கிறோம். ஞானம் போச்சுன்னா
நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? மதிக்க மாட்டாங்க. அவன் ஒரு முட்டாள், அவன் லூசு, பைத்தியக்காரன், இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும். ஏன்? ஞானம் இல்லாத இடத்துல இதுதான் மரியாதை. ஸோ கோபம் தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்க? ஒதுக்கி வைங்க. அப்போ ஞானம் தானாகவே வரும். கர்த்தர் நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கோவப்படுற இடத்துல, பேசக்கூடாத இடத்துல நீங்கள் பேசாத இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த தடவை வேறவங்க சொல்லுவாங்க, ஞானமாக நடந்துக்கிறாங்க, பத்திரமா நடந்துக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுங்க? ஒரு நல்ல பேர் வருது. ஆமாம் இல்லைங்களா? ஸோ கோபம் இருக்கிற இடத்துல நாங்கள் முட்டாளாக தான் நம்மளை பார்க்குவாங்க. ஆனால் அதே இடத்துல கோபத்தை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஞானியாக பார்க்குவாங்க, ஞானம் உள்ளவர்களாக பார்ப்பாங்க. ஆமென். அடுத்த வசனம், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். இந்த இடத்துல என்ன எழுக்கிறோம்? கோபம் என்ன எழுந்து போறோம்? சாந்த, நீடிய சாந்தத்தை நாங்க எழுக்கிறோம். சண்டைக்காரன் என்ன எழுப்புகிறான்? அப்போ பேர் என்ன? டைட்டில்? அவன் வந்த சண்டைக்காரன். அவங்ககிட்ட யார் பேசுறது? உங்களுடைய பேர் அந்த இடத்துல என்ன ஆகுதுங்க? மதிக்க மாட்டாங்க. அவனா? அவங்ககிட்ட யார் பேசுவான்? என்ன ஆச்சுங்க? கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. என்ன எழுந்து போகிறோம் நாங்கள்? முதலாவது சாந்தத்தை நாங்கள் எழுக்கிறோம், ரெண்டாவது நம்மளுடைய பேரை நாங்கள் எழுந்து கொள்கிறோம். ஏன்னா போகிற இடத்துலலாம் சண்டை போடுறோம், அதனால நம்ம பேர் கெடுது. ஆமாம் இல்லைங்களா? ஆனால் முக்கியமாக என்ன சொல்லுவாங்க? அவன் போகிறான், எந்த சர்ச் அவன் போகிறது என்ன தான் சொல்லி தராங்களோ. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது. தயவு செய்து கோபத்தை நீக்கி வைங்கள். அநேக காரியங்கள் எழுந்து போகிறோம், நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு நாம யோசிக்கிறோம், நான் ஜெயிச்சிட்டேன், நான் இப்படி பேசினேன், பா சமாதானம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சின்ன சமாதானத்துக்காக கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது, உன்னுடைய சமாதானம் போகுது, உன்னுடைய பேர் அந்த இடத்துல கெடுது. இதெல்லாம் தேவையா? இல்லை. ஞானமாக இருக்க கற்றுக்கொள்ளலாம், கோபம் தேவையில்லை. அடுத்ததாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Matthew chapter 5 verse 22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். நீங்க என்ன சொன்ன? உன்னுடைய சகோதரனை மூடன் அப்படின்னு சொன்ன என்ன அவங்க? உங்களுடைய ரட்சிப்பை இழக்க வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ரட்சிப்பை இழக்க வாய்ப்பு உண்டு. கோபம் அவ்வளோ மோசமானது. வேதனை நேரத்திலயும் நம்மளுக்கு என்ன அவ்வளோ ஆகாதுங்க. ஆனால் கோபத்தினால என்ன ஆகுதுங்க? ரட்சிப்பே எழுந்து போறோம் அப்படின்னு சொன்னா பாருங்க. அதனால தயவு செய்து கோபம் இருக்கிறவர்கள் நீங்க என்ன பண்ணுங்க? ரட்சிப்பு முக்கியமா கோபம் முக்கியமா? நம்மளுக்கு கப்பு தான், ரட்சிப்பு தான் முக்கியம். மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் கோவப்படும் போது நெக்ஸ்ட் என்ன யோசிச்சு பாருங்க. நரகம், கோபம் நரகம். ஞாபகம் வச்சுக்கணும்னா நெக்ஸ்ட் கோவம் வரும்போது என்ன பண்ணுவோம்? நாங்கள் அமைதியாக இருந்து அதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணோம் அப்படி நாங்கள் பண்ணணும். கோவப்படாதீங்க. ரட்சிப்பு போச்சுன்னா அதுக்காகத்தான் இவ்வளோ வருஷம் நினச்சி பாருங்க.
10-20 வருஷம் சர்ச்சுக்கு வந்திருக்கோம், கர்த்தரை ஆராதிச்சிருக்கோம். நம்ம கோவத்தினால நாங்கள் நரகத்துக்கு போனால் எப்படி இருக்குங்க? எல்லாமே செஞ்சோம். கர்த்தரில் போய், கர்த்தாவே உங்கள் நாமத்தில் நான் பேய் ஓட்டினேன், ஜெபிச்சேன், பாடினேன், ஆடினேன், எல்லாம் சொல்லிட்ட பிறகு லாஸ்ட்டில் நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்குங்க? கோவத்தினால அப்படி ஆகணுமா? தயவுசெய்து கோவத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. அது வீட்டில் இருக்கா, ஜெபிங்க. வீட்டில் போனாலே சண்டாவதான், நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் ஜெபிங்க. ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரட்சிப்பை இழக்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். தயவு செய்து அதை நீங்கள் செய்யாதீங்க. அடுத்ததாக நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. இடையப்பட்ட ஜனங்கிட்ட நீங்க என்ன பண்ணக்கூடாதான்? அவங்க இப்படி வந்தாங்கன்னா நீங்க இப்படி போயிடுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பே. ஸோ நல்லவங்களை கூட நாங்கள் என்ன பண்ணிடுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்கள் எழுந்துருவோம், நட்பு நாங்கள் எழுந்துடுவோம். எதுக்காக? கோவத்தினால. அந்த பேர் நம்ம சண்டைக்காரன் அப்படின்ற ஒரு பேர்னாலே நாங்கள் என்ன பண்ணுவோங்க, நட்புகளை நாங்கள் எழுந்து போவோம். கோவத்துக்கணும் நட்பு தான் முக்கியம். ஆமா இல்லைங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ப்ளீஸ் டோன்ட் லூஸ் இட். ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். 10-12 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு, 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு, சின்ன விஷயத்தில் ஏய் உங்ககிட்ட பேச, சரி பேசாத போ, அவ்வளோதான் ஆயிடுச்சு. 20 வருஷம் வேஸ்ட் பண்ணிங்க. என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அது? உங்களுடைய அந்த நேரத்தின் கோவத்துக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த 20 வருஷத்தின் பழக்கத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரே வார்த்தையில் கட் பண்ணிட்டீங்க. அப்போ 20 வருஷம் வேஸ்ட்டு. அவ்வளோ டைம் கூடவே போனீங்க, எவ்வளோ இடம் சுற்றி பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க, என்னென்னமோ எவ்வளோ மெமரிஸ். ஆமாம் இல்லைங்களா? அதெல்லாம் என்ன ஒரே ஒரு வார்த்தையில் பொடிச்சிடுச்சு. கோவத்தினால நட்பை எழுந்து போகாதீங்க. அடுத்ததாக நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். திருப்பி படிங்க. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். ஸோ என்னங்க இதுல என்ன புரிஞ்சுங்க உங்களுக்கு? சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இவங்க அடிச்சுக்குவாங்க, அப்புறமா சேர்ந்துருவாங்க, நாங்கள் நடுவில் போகிறவங்க நாங்கள் தான் கெட்டவங்க ஆவோம். கேட்டிருக்கீங்களா? அதுதான் இது. அடிச்சுக்கிறாங்களா, எஸ்ப்பா அப்படின்னு நீங்கள் இங்கே ஜபிச்சுக்கோங்க, எஸ்ப்பா அவன் சண்டை நின்றுட்டோம் அப்படின்னு. நடுவில் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, போய் ஏய் ஊயின்னு சொல்லி லாஸ்ட் 2 பேரும் நீ யாரு, நான் தான் கெட்டவனா? அதனால என்ன சொல்லுங்க, வழக்கில் இருந்து விலகுவது மேன்மை. ஸோ தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஞானம் இருக்கிற இடத்துல தான் இது பண்ண முடியும். ஆமா இல்லைங்களா? ஸ்டார்டிங்லேயே ஞானத்தை எழுந்துட்டோம்னா இதெல்லாம் நாங்கள் அப்பப்போ செஞ்சுட்டே இருப்போம், திட்டு வாங்கிட்டே இருப்போம். என்னடா இது, எப்போ நான் உதவி செய்ய போனோம் இது சொல்லுவோம், எப்போ ஹெல்ப் பண்ண போனாலும் எதுனா ஒன்று என் மேலேயே வருது. யாருன்னா சொல்லுவாங்க, கேட்டாங்களா? ஞானமாக இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கர்த்தரில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க, கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வார்த்தையோட அர்த்தம். புரிஞ்சுச்சிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க, எஸ் விலகிடுங்க, அவளுக்காக ஜெபிங்க. நீ ஏன் வந்து தடுத்து நிறுத்தல அப்படின்னு சொன்னாலும் விடுங்க, அதை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னு விட்டுருங்க. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, ஏன் தெரியுமா நான் இப்படி வந்தேன்னா அதுக்கப்புறமா அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்றதுக்குள்ளே திருப்பியும் பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, சரி ஆனது ஆயிடுச்சு விட்டுருங்க, வாங்க ஜெபிக்கலாம், அவ்வளோதான். ஞானமாக நடந்துக்கணும். கோவத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, விட்டு விலகுங்க. ஏன்னா இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் கோபம் என்கிற விஷயம்
ரொம்ப அதிகமாக இருக்கு எல்லா இடத்துலையும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி ரோட் ரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்கு. ரோட் ரேஜ்னா வண்டியில் போகிறவங்க ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, கிட்ட போகிறாங்க, முறிச்சு பார்த்தாங்க, ஹார்ன் அடிச்சாங்க, சண்டை போட்டு அடிச்சு கத்தியில் குத்தி கொலை கூட பண்ணியிருக்காங்க. எதுக்காக? ஹார்ன் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணுறதுங்க? அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால நாங்கள் என்ன பண்ணுங்க, கோவத்தை நாங்கள் அடக்கி கொள்ளணும். ஏன்னா சாத்தானாலும் நீங்கள் கொஞ்சம் கேப் கொடுத்தீங்களா என்ன பண்ணுறாங்க, நான் சொல்லுவோமே சைக்கிள் கேப்பில் ஏரோப்ளைன் அப்படி வந்து பெரிய ஒரு விஷயத்தை வந்து வச்சிருவான். அதனால் தயவுசெய்து நீங்கள் உஷாராக இருங்க, சரிங்களா? அடுத்ததாக என்னென்ன எழுத போகிறீங்க, நீங்கள் எழுதி வச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே. அடுத்ததாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 and verse 20. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. எஸ், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. உங்களுடைய நீதி கூட இல்லை, தேவனுடைய நீதி நடக்க மாட்டாது, நடக்க முடியாது. உங்களுடைய கோபத்தினால கர்த்தருடைய நீதி இந்த இடத்துல நடக்காம நீங்க நிறுத்துறீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை. தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, கோபத்தை ஒதுக்கி வைங்க. கோபம் தேவையில்லை. தேவனுடைய நீதி இந்த இடத்துல நிறைவேறலைன்னா என்ன ஆகுங்க, இன்னும் அதிகமாய் வேற காரியங்கள் தான் நம்மளுடைய வீட்டில் நடக்கும். அதனால தேவனுடைய நீதி நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா வீட்டில் என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிடுங்க, வீட்டில் கோபம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுங்க. சத்தமா சொல்லுங்க, வீட்டில் கோபம் வேணாம் அப்படின்னு சொல்லுங்க. எஸ், வெரி குட். அடுத்ததாக கடைசி என்ன எழுந்து போறோம் அப்படின்னு பார்க்கலாம். சங்கீதம் 37:8ஆம் வசனம். Psalm 37 verse 8. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். என்னங்க? கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். என்ன என்ன செய்ய இது பண்ணுதுங்களா உங்களை? பொல்லாப்பு செய்ய அது தூண்டி விடுதுங்களா? கோபம் என்ன பண்ணுதுங்களா? பொல்லாப்பை செய்ய உங்களை தூண்டி விடுது. ஆமா இல்லைங்களா? பொல்லாப்பு தூண்டி விடுது. அதனால நாங்கள் என்ன பண்ணாங்க, அந்த கோபத்தை விட்டுட்டோம்னா நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், பொல்லாப்பை நாங்கள் செய்ய மாட்டோம். சின்ன சின்ன காரியமாக ஸ்டார்ட் ஆகலாம். ஸ்கூல்லலாம் இதெல்லாம் பண்ணுவாங்க. டீச்சர் யாருன்னா திட்டாக்கா அவங்க பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணி சக்கரை போட்டு விட்டுருது, சைலன்சரில் கல் போட்டு விட்டுருது, வண்டி மேலே ஸ்க்ராட்ச் பண்ணுறது, பெயிண்ட் இது பண்ணி விட்டுருது. சின்ன சின்னதாக தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆனால் பாருங்க, அவங்க வளர்ந்துட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த கோவம் நெக்ஸ்ட் அடிதடியாக மாறும். யாருன்னா எதனா செஞ்சுட்டா அவங்கள எதனா செய்யணும் அப்படின்ற அவங்க அந்த எண்ணம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். சின்னதாக ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் பெருசாக முடியும். ஆனால் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் நிறுத்திட்டோன்னா என்ன ஆகுங்க, பொல்லாப்புக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அதனால கோபம் தேவையில்லை. சில பேர் நான் சொல்கிறேன், அடிக்கிறது மாத்திரம் இல்லை, பிளான் வேற பண்ணுவாங்க. எனக்கு இப்படி பண்ணிட்டியா இரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு பிளான் பண்ணி அங்கேருந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அப்படி வந்துட்டு என்ன நீங்கள்லாம் அப்படி வெரி குட் வெரி குட் அப்படியெல்லாம் கூட மாஸ்டர் பிளான் எல்லாம் பண்ணுவாங்க. அதுவும் கோவத்தினால பண்ணுறது தான். அதனால தயவுசெய்து கோவத்தினால வீட்டில் இருக்கிற சமாதானத்தை இழந்து விடாதீங்க. அப்படி நாங்கள் ஜெயிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை, யாரும் அவார்டும் கொடுக்க போகிறதில்ல. ஈசலா கப்து நிம்தே நீவே இட்கொள்ளி, நீங்களே வச்சுக்கோங்க, தேவையில்லை. அப்படியாப்பட்ட நம்மளுக்கு கோபம் தேவையில்லை, இல்லைங்களா? ஓகே, என்ன நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்? ஒரு 2-3 வருஷம் பார்த்துடலாங்களா? என்ன பெற்றுக்கொள்கிறோம்? எஸ், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Proverbs chapter 19 and verse 11.
மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. ரெண்டு விஷயம் நடக்குதுங்க இந்த இடத்துல. என்ன பெற்றுக்கொள்கிறீங்க? ஒன்னு விவேகம் நாங்க பெற்றுக்கொள்கிறோம், ரெண்டாவது மன்னிப்பின் அந்த மனசு வருதுங்க இல்லைங்களா? ரெண்டு விஷயமும் நாங்க பாக்குறோம். சோ கோபம் இல்லாத இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குங்க? விவேகம் உண்டாகும். அடுத்ததாக மன்னிப்பு பண்ணுகிற காரியம் அது மேன்மையா உண்டாகும். மன்னிக்க தோணும். ஏன்னா கோபம் இல்லைல்ல. ஏய் கோவப்பட்டியா? இல்லப்பா பரவாயில்ல விடு. என்ன ஆயிடுச்சு? அந்த இடத்துல நாங்க மன்னிச்சிட்டோம். அப்ப என்ன ஆச்சுங்க? அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாச்சு. ஹல்லேலூயா. விவேகம் இருக்கிற இடத்துல மன்னிப்பு உண்டாகும். விவேகம் இருக்கிற இடத்துல மன்னிப்பு நிச்சயமா உண்டாகும். அதனால இது நாங்க பெற்றுக்கொள்கிறோம். கோபம் இல்லைன்னா இந்த ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Proverbs chapter 16 verse 32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு வல்லமையா இருக்கிறன்றது முக்கியம் இல்ல. சாந்தமுள்ளவன் அவர் தான் பலவானவன். சாந்தமா இருக்கிறவன் தான் பலவான். அடுத்தது பட்டணத்தை பிடிக்கிறவன் பாட்டிலும் எஸ். எல்லாத்துலயும் போய் சண்டை போட்டு நான் தான் ஜெயிச்சு உட்கார்ந்து அதுக்குன்னும் கர்த்தர் என்ன சொல்றாருங்க? மனதை அடக்குகிறவன். கோவம் இல்லாத இடத்துல நம்மளுக்கு சமாதானம் உண்டாகும். அப்போ மன அடக்கம் தானாவே வந்துடும். ஆமா இல்லைங்களா? அந்த கோவத்தை நாங்க தட்டு மேல காமிக்க மாட்டோம், வீட்டில் இருக்க திங்ஸ் மேல காமிக்க மாட்டோம், டோர் மேல காமிக்க மாட்டோம். ஆமா இல்லைங்களா? ஸோ மனசு அடுக்கின உடனே என்ன ஆச்சுங்க? டோரும் நல்லா இருக்கும், பாத்திரமும் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ அதிகமான செலவும் இருக்காது. அப்போ பாக்கெட்டும் நல்லா இருக்கும். ஆமா இல்லைங்களா? ஒரு பாத்திரம் போச்சுன்னா எவ்வளோங்க இப்போ? அதுவும் காசு ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ ஏன் தூக்கி போட்டு ஓடி எல்லாமே சேவ் ஆகுது. ஆமா இல்லைங்களா? ஸோ மனசு அடக்கம் உள்ளவன் பாக்கியவான். அதான் நான் சொல்லுவேன் இல்லைங்களா? ஸோ இது நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஸோ என்னென்னங்க ஆசீர்வாதம்? விவேகம் பெற்றுக்கொள்கிறோம், மன்னிக்கிற அந்த மனப்பார்வை வருது. மூன்றாவது என்னங்க? சாந்தம் இல்லைங்களா? இது நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். மன அடக்கம் நாங்கள் அது செய்ய தொடங்குறோம். ஸோ இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அது டெய்லி. ஆமாம் இல்லைங்களா? சரி இப்போ நீ இங்கே அடிய, இப்போ நீங்கள் அடிய அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, அடி வாங்கி வாங்கி என்ன ஆகிடுங்க? ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கு நான் அடிச்சுன்னு இருக்காதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். லைக் அது ப்ராக்டிஸ் பண்ண என்ன அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த கோவம் வராது இல்லைங்களா? அது எப்படி அது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஞானத்தையும் கர்த்தர் கொடுப்பார். இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பார். அது எப்படி அது நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் கோவம் இருக்கக்கூடாது. கோவம் இல்லாத இடத்துல ஞானம் உண்டாகும், ஞானம் இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டாகும். ஓகே ஓகே. அடுத்ததாக இன்னும் 2 வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Proverbs chapter 15 verse 1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடு சொற்களோ கோபத்தை எழுப்பும். என்னங்க ஒத்துக்கிறீங்களா? எஸ். என்ன ஒத்துக்கிறீங்க? மெதுவா எடுத்த உடனே உள்ள வந்த உடனே எடுத்து வச்சேன். ஷூஸ் சரியா வச்சா இல்லையா? என்ன எப்போ பார்த்தோம் சொல்லிட்டே இருக்கணும். உள்ள கை கழுவுனியா? அப்ப என்ன ஆகும்? ஓ கத்துறாங்களா, சரி கத்துட்டோம். இன்னொரு 3 தடவை கத்தோன்னு சரி இப்போ அவங்க டென்ஷன் ஆகிக்கலாம், சரி இப்போ போய் கை கழுவலாம். சரி என்ன பண்ணுவாங்க? ஒருத்தருக்கு இப்போ போட்டி, யார் ஒன்றும் அதிகமாக கோவப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இது ஆகிட்டு இருக்கும். ஆனால் அது மெதுவாக சொல்லும் போது என்ன ஆகுதுங்க? இல்லைங்க பாஸ்டர், மெதுவாக சொன்னால் கேட்கவே மாட்டேன்றாங்க, கத்துனா தான் புரியுது. ஏன்? யார் ப்ராக்டிஸ் பண்ண வச்சது? நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணது. கத்துனா தான் புரியுது, அன்பா சொன்னால் புரிய மாட்டேங்குது. யார் தப்பு? நம்மளுடைய தப்பு தான். சொன்னேன் இல்லைங்களா? இங்கே அடி இங்கே அடின்னு சொல்லி ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இப்போ
அடிச்சா தான் நெக்ஸ்ட் வேலை நடக்குது. அடிச்ச உடனே தான் ஓ ஓகே வேலை பண்ணோம். பாசமாக சொன்னா ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஆயிட்டு இருக்கு. பிரச்சனை யாருது? நம்மளுக்கு தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோங்க, அது மாற்றணும். எவ்வளோ தடவை பேதுருவை மன்னிக்க சொன்னாரு ஏசம்மா? இல்லைங்களா? 7 அது எவ்வளோங்க? 7 × 70 எவ்வளோ ஆச்சுங்க? 490. தமிழில் 490. கரெக்டாக தான் யோசித்தேன், தப்பாக சொல்லிவிடணும் அப்படின்னு. ஓகே, 490 தடவை நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பேதுரு கிட்ட சொல்கிறாரு. அப்போ நாங்கள் என்ன பண்ணாங்க? எவ்வளோ? 2 தடவை சொல்லிட்டேன், என்ன கேட்க மாட்டேன்ற? 2 தடவை தானே. ஒன்றும் எவ்வளோ இருக்குது? 488 இருக்கு. கர்த்தர் எதுக்காக அவ்வளோ நம்பர் சொன்னார்? அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணீங்க, அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதனால தான். ஸோ அன்பாக பேசுங்க. எப்படி பேசணும்? என்ன சொல்லுது? மெதுவா. அப்படின்னா நம்ம டிக்ஷனரியிலே இல்லை, மெதுவா. காத்தால லைட் ஆன் பண்ண ஏந்திரே, ஸ்டார்டிங்ல சுவிட்ச் ஆன் பண்ணதுலேருந்தே சத்தம் தான். மிக்சர் கிரைண்டர் ஆன் பண்ண எப்படி சத்தம், அதே சத்தம் ஃபுல் டே. ஆனால் மெதுவா, அன்பா. அதனால என்ன ஆகுதுங்க, சில நேரத்தில் கத்தும் போது என்ன ஆகுதுங்க, அப்படி பேசினோடனே அந்த சத்தம் கேட்டோடனே என்ன ஆகுதுங்க, எரிச்சல் உண்டாகுது. அதனால நாங்கள் என்ன பண்ணாங்க, லெட்ஸ் ஸ்டாப் தட். அதை அவாய்ட் பண்ணலாம். கோவம் நாங்கள் என்ன பண்ணுங்க, ஒதுக்கி வைக்கலாம். நெக்ஸ்ட், நாங்கள் சமாதானமாக பேசும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, கைண்ட்னஸ் என்னங்க, நீடிய சாந்தமா, நீடிய சாந்தம் நம்மளுக்கு கிடைக்குது கோபம் இல்லாத இடத்துல. எஸ், நீதிமொழிகள் 14 அதிகாரம் 17 கடைசியா. Proverbs chapter 14 verse 17. முற்கோபி மதிக்கேட்டை செய்வான், துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். எஸ், கடைசியாக என்ன சொல்றாங்க, முற்கோபி மதிக்கேட்டை அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களை என்னென்னு கூப்பிட்டுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தானங்க. சண்டைக்காரனுக்கு இதெல்லாம் தான் பேரு, சண்டைக்காரனுக்கு இதெல்லாம் தான் பேரு. சண்டைக்காரன் கூப்பிட்டு வெரி குட்னு யாரும் அவார்டு கொடுக்க மாட்டாங்க, பேரும் தர மாட்டாங்க. இதுதான் பேரு. இந்த பேர் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால நாங்கள் சமாதானமாக இருக்கலாம். விவேகம் உள்ளவன், விவேகம் உள்ளவள், ஞானமாக நடக்கிறவள், சாந்தம் உள்ளவன் அப்படின்ற நாங்கள் அந்த பேரை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுனால அதன் பிரகாரம் நாங்கள் நடக்கலாம். அப்படி நடக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. கடைசியாக 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 23 இருந்து நாங்கள் வாசிச்சிடலாம். இல்லை கொலோசியர் 3 அதிகாரம் 8 அது வாசிச்சிடலாம். கொலோசியர் 3 அதிகாரம் 8 Colossians chapter 3 and verse 8. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். எஸ், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்க, எங்கன்னு ஸ்டார்ட் ஆகுதுங்க, கோவத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, கடைசியில் என்ன வருதுங்க, தூஷணமான வார்த்தைகள்ல முடியுது. கோவத்தில் தொடங்குது, தூஷணமான வார்த்தைகள்ல முடியுது. அதனால கோவம் நிறுத்திட்டோம்னா தூஷணமான வார்த்தைகள் நம்மளுடைய வாயில வராது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்லேயே அங்கே ஸ்டாப் பண்ணிடலாம், இது லாஸ்ட் வரைக்கும் வர்றது வேணாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க என்ன பண்ணுங்க, அது எல்லாத்தையும் விட்டு விடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதா, நீங்க இதுக்காக நீங்க ஜெபிங்க, நான் உங்களுக்கு விடுதலை தர அப்படின்னு சொல்லுதா, இல்லை இது நாங்களே முயற்சி எடுத்து செய்யணுமா? என்னங்க, நாங்க முயற்சி எடுக்கணும், சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் பலத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தாவே நீங்க இதை எடுத்து போடுங்கன்னு ஜெபிதான், அது பிரகாரம் நீங்க நடக்கணும். ஆனா அது போலன்னா யாரை நாங்க சொல்லணும், எவ்வளோ ஜெபிச்சுட்டேன், அதை பத்தி கர்த்தர் எதுவும் பண்ண மாட்டேன். நீ என்ன முயற்சி எடுத்த? முயற்சி நாங்க செய்யணும். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நான் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரா, நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொன்னார்? இல்லை, நீங்க விட்டு விடுங்கள் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை கிளியரா சொல்லுது. அதனால இந்த விஷயங்களை நாங்கள் விட்டு விட வேண்டும்.
எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? எஸ். என்னென்ன எழுந்து போகிறோங்க கோவத்தினால? ஒரு தடவை என்னென்ன எழுந்து போகிறோம்? விவேகம் எழுந்து போகிறோமா? என்ன எழுந்து போகிறோங்க? என்னென்ன 5 பாயிண்ட் சொன்னங்க. என்னென்ன எழுந்து போகிறோம் அப்படின்னு எல்லாம் மாட்டினீங்க பாருங்க. நல்லா தலை ஆட்டினீங்க. வெரி குட். ஞானம் எழுந்து போகிறோம். நெக்ஸ்ட்டு சாந்தம் எழுந்து போகிறோம். பேஷன்ஸ். 3வது ரட்சிப்பு எழுந்து போகிறோம். இப்போ நான் எழுதிக்கோங்க. நட்புகள் எழுந்து போகிறோம். நெக்ஸ்ட்டு பொறுமை. எஸ். இவ்வளோ விஷயத்த நாங்கள் எழுந்து போகிறோம். திருப்பி சொல்லுங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ எவ்வளோ பேர் சொல்கிறாங்க? என்னங்க அந்த 5 விஷயம் கையெல்லாம் எடுத்துக்கோங்க. எப்படி? ஞானம், சாந்தம். நான் சொல்ல மாட்டேன். இப்போ பார்க்கலாம். ஐயோ, லாஸ்ட் பாயிண்ட் அவர் சொல்லியே. திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட் எல்லாரும் கை தூக்கிக்கோங்க. முதலாவது என்னங்க? ஞானம், சாந்தம், ரட்சிப்பு, நட்பு, பொறுமை. 5 விஷயத்தை நாங்கள் எழுந்து போகிறோம். ஆனால் கோவம் இல்லைன்னா என்னென்ன நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்? அதே 5 சொல்லுங்களேன். விவேகம், மன்னிப்பு, மேன்மை. வேற இப்போ 5 சொன்னீங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்னென்ன எழுந்து போகிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு அந்த 5 வந்துடும். ஹல்லேலூயா. அந்த 5 எது எழுந்து போகிறோமோ ப்ளஸ் அதுவும் வந்துடும். ஹல்லேலூயா. விவேகமும் இருக்கும், மன்னிப்பும் இருக்கும். ஆனால் அது கூட என்னென்ன வருதுங்க? ஞானம், என்ன, மேன்மை. வேற எல்லாம் சொல்லுங்க. என்னென்ன எழுந்து போனீங்க? அந்த 5 பாயிண்ட்டும் உங்களுக்கு திருப்பியும் வந்துடும். ஆமா இல்லைங்களா? கோவம் இல்லைன்னா அந்த 5 பாயிண்ட்டும் வருங்களா இல்லைங்களா? அந்த 5 பாயிண்ட்டும் நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க. இந்த கையில் இப்போ வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுறீங்க? நடந்துன்னு போகும்போது ஞானம், எஸ்ப்பா ஞானம் நான் எழுந்து போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு சாந்தம், ரட்சிப்பு, நட்பு, பொறுமை. இந்த 5 நான் எழுந்து போகக்கூடாது கர்த்தாவே. இந்த 5 நான் எப்படி பிடிச்சிக்கணும்? கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஹல்லேலூயா. ஃபோன் யூஸ் பண்ணும்போது சடனாக கை பார்த்தீங்கன்னா அப்படி அந்த 5 நீங்கள் அப்பப்போ நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. கோவம் வரும்போது என்ன பண்ணுங்க? இடி அப்படியே கை பார்த்துட்டு அப்படியே இடி வச்சிடணும். கோவம் வரும்போது எங்கே பார்க்கணுங்க? எஸ், எங்கே இருந்தாலும் கையை பார்த்துக்கோங்க. ஐயோ, ரட்சிப்பு இருக்குது, ரட்சிப்பு போகக்கூடாது, சமாதானம் போகக்கூடாது. சரி, இதெல்லாம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த இடத்துலேருந்து போயிடுங்க. ஓகே. God bless you all. எல்லாரும் எழுந்து நின்று நாங்கள் ஜெபிக்கலாமா?